இப்போ நீங்க பார்க்க போறது சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். ஒரு முக்கிய எச்சரிக்கை, இந்த ஷோல சயின்ஸை பத்தி சரியா புரிஞ்சுக்காதவங்க செஞ்ச ஸ்டண்ட் தான் நீங்க பார்க்க போறீங்க. கூடவே அதை எப்படி சரியா செய்யணுங்கிறதையும் நீங்க கத்துக்க போறீங்க. அதனால யாரும் தயவு செஞ்சு இது வீட்லயோ இல்ல வெளியோ ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. நான் சொன்னத விளையாட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டிக்காரன் அடிச்சு மூஞ்சில கறி பூச்சி தான் வீட்டுக்கு போவீங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது என்ன மாதிரி ஷோனா, இதுல நாங்க அறிவியலையும் காட்டுவோம், அறிவில்லாதவங்களையும் காட்டுவோம். கம்பியில முட்டிட்டு கபாலம் கழண்டவர், பறந்து வந்து பல்பு வாங்கினவர், சைக்கிளுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ், சயின்ஸுக்கு பின்னாடி இருக்கிற பெயிண்ட்ஸ் எல்லாம் உண்டு. ஒரு அழகான பேக் டயல், ஒரு அனாவசியமான பேக் டயல். வீலிங் பண்ணணும் வேடிக்கை பார்க்கற மூஞ்சில வீல் எடுத்து காட்டக்கூடாது. இப்படி விஷயம் புரியாம வீலிங் மட்டும் இல்ல, துப்பாக்கியால சுடவும் கூடாது. வெயிட் லிப்டிங்கோட சயின்ஸ் பத்தி புரிஞ்சுக்கலனா ஏற்படுற முன் விளைவுகள். இது வாயா இல்ல வாட்டர் ஃபால்ஸா, கார்ல ஓமகுண்டம் வளர்த்தவர், ஓடுற வண்டியில காத்திருக்கான்னு குனிஞ்சு பார்த்தவர், தண்ணி நினைச்சு தண்டு வளர்த்த பேத்துக்கிட்டவர், இப்படி முடிவே இல்லாத முட்டாள்களோட அணிவகுப்பா இருக்க போகுது. ஐயா, தோட்ட வேலைக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்குதுங்க ஐயா. ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ற மவனை தூங்குற நீ எந்திரி. இதுதான் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். இந்த ரெண்டு கலரும் ஸ்விமிங் பூல்ல குதிக்க கலந்து பேசி தயாராயிட்டாங்க. ஆனா ஒரு இன்ச் மிஸ் ஆனதுனால இஞ்சி எடுப்பு பழகி ஆயிட்டாங்கோ. எவன்டா அது ஏன் வீட்டுக்கு முன்னாடி கார் பார்க் பண்ணவன்? அண்ணன் எதுக்கு நடுக்காட்டுல குனிஞ்சு பாக்குறாரு? பத்த வைக்கிறதுக்கு தானா பரட்ட. இவங்க அழிச்சாட்டி அதுக்கு அளவே இருக்காது. நாம பார்க்க போறது சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உங்க ஹார்ட் பீட்ல ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. சீக்கிரமா மனிஷ், எங்களால வெயிட் பண்ண முடியல அப்படின்னு நீங்க சொல்றது என் காதுல விழுது. உங்க ஆதங்கத்தை போக்குறதுக்காகவே ஒரு அற்புதமான வித்தியாசமான ஷோவை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஷோல நீங்க பார்க்க போறது ரெடிகுலஸ்லி ஃபன்னி வீடியோஸ் டோர்னேடோ. நான் ரொம்ப வளவளன்னு பேசி சும்மா போர்ல அடிக்க மாட்டேன். அதுக்கு பதிலா நல்ல ஃபன்னியான வீடியோஸையும் கூடவே சயின்டிபிக் ஃபேக்ட்ஸையும் நான் காட்ட போறேன். சோ இந்த ஷோவை நீங்க பார்க்கிறதுக்கு தயாராயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். உலகத்தில் ரொம்ப வேகமா ஓடக்கூடிய மனிதர்னு சாதனை படைச்ச உசைன் போல்ட் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். இவர் 43 km/h ஓடுவாரு இல்லைங்க, பறப்பாரு. ஆனா அது இங்க இல்லைங்க, இது அவருக்கு சரியான ட்ராக் கிடையாது. மிஸ்டர் போல்ட்டோட உண்மையான சாதனையை இப்போ நீங்க பார்க்க போறீங்க. இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஷாட் இல்ல. இந்த ட்ரெட்மில் 39 km ஸ்பீட்ல செட் பண்ணப்பட்டிருக்கு. சராசரியா ஒருத்தர் ஓடும்போது அவருடைய வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ரெண்டு. ஒன்னு ஸ்ட்ரைட் லெங்த், இன்னொன்னு லெக் டர்ன் ஓவர். உங்களோட ரெக்கார்டை நீங்களே பிரேக் பண்றதுக்கு எது சரியான இடம்னா ட்ரெட்மில் தான். ஏன்னா ட்ரெட்மில்ல ஓடும்போது மட்டும்தான் உங்களுக்கு எதிர்காத்து இருக்காது. இந்த காரணத்தினால நிச்சயமா உங்களோட வேகமா ஓட முடியும். இந்த முக்கியமான டிப்ஸை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த ட்ரெட்மில்ல ஓடுறது சுத்த போரிங்கான விஷயம். ஆனா இதுக்காகவே மேல இருக்கிறவருக்கும் நன்றி சொல்லி ஆகணுங்க. அது ஏன்னா நமக்காகவே சில அவதாரங்கள் அனுப்பி வச்சிருக்காரு. அந்த அவதாரங்க காட்டுற சில கோப்பராகித்தனம் நம்மள சிரிக்க வச்சு இப்படி ஒரு ஷோ உருவாகிறதுக்கு காரணமா அமைஞ்சது. வாங்கம்மா, ட்ரெட்மில்ல ஓடுறதுக்கு நான் சொல்லி தரேன். முதல் முறையா வரீங்க, ரொம்ப ஜாக்கிரதையா வலது கால். என்ன பீச்சாங்க வச்சிட்டீங்களா? நம்ம மிலிட்டரிக்காருக்கு இன்னும் குழந்தை மனசு மாறவே இல்லை. யூனிஃபார்ம் போட்டாலும் ஸ்ட்ரிக்டா தவழ்ந்துதான் போக நட முடிக்கிறார். எதுக்கு இந்த வீம்பு? ஒரு ரன்னர் ட்ரெட்மில்ல ஓடும் போது பெல்ட்டோட வேகத்துக்கு ஈக்குவலா ஓடணும். ஏன்னா பெல்ட்டோட அளவு காலை வீசி ஓடக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். நீங்க முன்னோக்கி ஓடிட்டு இருப்பீங்க, பெல்ட் உங்களை பின்னோக்கி இழுத்துட்டு இருக்கும். ஆனா ஓடுற நீங்க ஒரே இடத்துல தான் இருப்பீங்க. இதுல உங்களோட வேகத்தை கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்கிறதா நல்லது. இதுல முந்திரி கோட்டை வேலை காமிச்சோம், குப்பர் அடிச்சு விழுந்து ட்ரெட்மிலுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருப்போம். ஸ்லோ மோஷன்ல தான் ஓடுறான்னு ரொம்ப ஈஸியா நினைக்காதீங்க. முதல்ல ஸ்லோவா ஓட ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கலாம். முக்கியமான விஷயம், பிடிக்கிறதுக்காக தான் ஹேண்ட்லே கொடுத்துருக்காங்க. பந்தா காட்டணும், மூக்கு இருக்காது. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நக்கலா ஓடினா நாக்கு இருக்காது. எக்ஸ்கியூஸ் மீ, இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுங்க. எல்லாம் ஒரு அப்சர்வேஷன் தான், புரியுதா? அங்க போய் அங்க பிரதட்சணம் பண்ணலாமா? இந்த மாதிரி உங்க லவ்வர் காலில் விழுந்திருக்கலாம். ஒரே நாள்ல 9 ட்ரெட்மில்ல ஓடினா உடம்பு குறைய நியமன் சொன்னது இந்த பொண்ணு எவனை ஏத்தி விட்டுருக்கான். அதையும் நம்பி ஓடுறா பாத்தீங்களா? மல்லாக்க விழுந்தாக்காக பல்லாக்க தூக்கிட்டு போனோம். நீங்க அறிவு கொழுந்துங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கான மொத்த உருவத்தை இப்பதான் பாக்குறீங்க. குச்சி ஊனி நடக்கிறாரே, இவருக்கு மூளையை முட்டில் தான் இருக்குது. அப்படிதான் தம்பி, ட்ரெட்மில்ங்கிறது ஓடி உடம்பு ஒழுங்கா வச்சுக்கணுங்கிறது தான். இப்படி கட்டையை வச்சுட்டு கரகாட்டம் ஆடுறதுக்கு இல்ல. வீடியோ போட்டு பாருங்க, வாழ்க்கை பூரா சிரிப்பீங்க. இவரு ட்ரெயினர் கிட்ட பேர் வாங்குறாராம். இவங்க எல்லாம் யாரு சொல்லி இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை கீழே விழுந்து அடிப்படாதுன்னு யாரோ சொன்னதை நம்பிட்டாரோ? அடுத்தவன் பேச்சை கேட்டு தூள்னா இப்படிதான் பேக் டிராப் பிச்சுக்கிட்டு போயிடும். உலகம் ஊருன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, ஐஎம் தான் கண்டுபிடிச்சது. ட்ரெட்மில்ல பந்தை வச்சு ஒரு லந்த காமிச்சாரு, மூக்கு வாயில பேந்ததுதான் மிச்சம். ஆஹா, இதெல்லாம் எப்படிங்க யோசிக்கிறீங்க? உங்களால மட்டும்தான் முடியும். அப்படி போடு. என்னதான் ஆச்சு? ஒழுங்கா ஓட்டிட்டு தான் வந்தாரு. ஆனா நமக்கு தான் ஒழுங்கா ஓடினா பிடிக்காதே. நம்ம எதிர்க்க லாரி வர மாதிரி பிரேக்க பிடிச்சா அவ்வளவுதான், சைக்கிள் கிளம்பிடுச்சு. கபாலத்துல வாங்கி விடாத சிரிச்சுட்டு இருக்காரு. சின்ன வயசுல நாம எல்லாரும் பொம்மை துப்பாக்கியில விளையாடி இருப்போம். முக்கியமா தீபாவளி டைம்ல தீபாவளி துப்பாக்கி இல்லாம இருக்க மாட்டோம். ஆனா இந்த காலத்து பசங்க என்ன கேக்குறாங்கன்னு தெரியுமா? சர்வ சாதாரணமா கொஞ்சம் கூட யோசிக்காம AK-47 வாங்கித்தாங்கன்னு கேக்குறாங்க. அதுக்குள்ள அவசரப்படாதீங்க, அவங்க டாய்கன் தான் கேக்குறாங்க. ஓகே, ரிலாக்ஸ். ஆனா இதை விட வித்தியாசமான ஒரு பொருள் இருக்குங்க, அதுதான் பொட்டேட்டோ கேனன்ஸ். அது பத்தி எனக்கு
அதிகமா தெரியாது, நீங்களே பாத்துருங்க. இந்த துப்பாக்கியில 290 km/hல குண்டு வெளியே வருமா, அதாவது உருளைக்கிழங்கு வருமா. இது 274 மீட்டர் வரைக்கும் போகுமா. இந்த உருளைக்கிழங்கு ஏற்படுத்துற உபாதைகளை பார்க்கலாமா? உருளைக்கிழங்கு வெறும் கூட்டு பொரியலுக்கு மட்டும் இல்ல, இப்படி டென்ட் டரியலுக்கு யூஸ் பண்ணலாம். மக்களே, உருளைக்கிழங்கு வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்கன்னா அது என்ன ஊரா வீட்டு கார்ல ஓட்ட போட்டு விளையாடுறது? சரி, இப்போ நீங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை மாற்றத்துக்கு முன்னாடி இதை பாத்துருங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்குங்க, இருக்கு. பொட்டேட்டோ கேன்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க போற விஷயம் ஐடியல் கேஸ் லா. எப்பப்பெல்லாம் கேஸோட ஹீட் ஜாஸ்தி ஆகுதோ அப்போல்லாம் அதோட வால்யூம் ஜாஸ்தி ஆகும். இப்போ நம்ம கேஸை கண்ட்ரோல் பண்ண நினைச்சா அதோட பிரஷர் ஜாஸ்தி ஆகும். ஒரு பொட்டேட்டோ கேனை வேலை செய்ய வைக்கிறதுக்கு அதோட கம்பஷன் சேம்பர்ல ஒரு சின்ன தீப்பொறியை உருவாக்கினா போதும். இப்போ பேரல்ல உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால அதோட பிரஷரை வெளியே விடாம உருளைக்கிழங்கு தடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த பிரஷர் ஜாஸ்தி ஆச்சுன்னா உருளைக்கிழங்கு ஒரு புல்லட் மாதிரி வெளியே வரும். உருளைக்கிழங்கு பின்னாடி இருக்கிற ஒரு வாயு கதை இதுதான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல இருக்கு. எனக்கு நல்லா புரியுது. இப்ப நீங்க என்கிட்ட என்ன கேட்க வரீங்க? இந்த உருளைக்கிழங்கு எங்க கிடைக்கும் தம்பி அப்படின்னு தானே? எனக்கு தெரிஞ்சா உங்ககிட்ட சொல்லாம எங்க போவேன். ஆனா சில முத்தின கேஸ் என்ன பண்ணுதுங்கன்னா, இதை வீட்லயே செஞ்சா என்னன்னு யோசிக்கிறாங்க. அங்கதான் பிறகுது காமெடி. இந்த பையன் பண்ண முதல் தப்பு கேனனை பயன்படுத்துறதுக்கு டக்ட் டேப்பை யூஸ் பண்ணது. இந்த கன்னுக்குள்ள பிரஷர் ஒரே மாதிரி இருக்காதுன்னு நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இவர் அதை காதுல வாங்கல போல இருக்கு. இவருக்கு இப்ப பிரஷர் ஜாஸ்தி ஆகி போச்சு. இவரு தாங்க நம்ம எல்போர்டு லோகநாதன். இவருக்கு இந்த கன்னெல்லாம் சரி வராது. வீட்டு மொட்டை மாடிக்கு போங்க, உச்சி வெயில காத்தாரி விடுங்க, உங்களுக்கு அதான் கரெக்ட். என்ன இவ்வளவு பெருமிதம்? இவர் அடுத்த ஞானப்படம் பின்னாடி பேஸ் பண்ணாமலே பிரஷர் உருவாக்குறாராம். குனிஞ்சு பாருங்க தெரியும். ஆனா அந்த உள்ள போன உருளைக்கிழங்கு இதுக்கு பேரு தான் ஃபயர் ஃபேஷியல். இவங்க செட்டப்ப பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ஃபயர் பிளேட் மொத்தமா புடிங்கிட்டு போச்சு. கண்ணா, உருளைக்கிழங்கு முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலன்னா போயா வெண்ணன்னு கிழங்கு பின்னாடி தான் வரும். சயின்ஸ் கண்ணா, சயின்ஸ். இங்க ரெண்டு பேர் என்ன பண்றீங்க? ஓ, ப்ரொப்பலண்ட ஜாஸ்தியா வைக்கிறீங்க. இப்படி ப்ரொப்பலண்ட ஜாஸ்தியா வச்சீங்கன்னா என்ன ஆகும்னு தெரியுமோ? நீங்க மேக்கால குறி வச்சு நிப்பீங்க, குண்டு கிழக்கால போகும். நீ ஏப்பா மலை உச்சியில பாக்குற? சரிதான், குண்டு வெளியே வராம இருக்க கைய வேற வச்சாரா? வச்சது சோத்தாங்கை வேற சுத்தம். இனிமே ஒரு வாரத்துக்கு ஒரு ஊட்டி தான் ஒண்ணும். ஐடியா கொடுத்தவருக்கு அடி மேல அடி. அண்ணா, நீங்க என்ன பண்றீங்க? ரொம்ப சாகவாசமா உட்காந்து வேலை பாக்குறீங்க. உள்ள கேஸ் இருக்குன்னு அதுகிட்ட உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அது வெடிக்கும். சயின்ஸ் டீச்சர் சொல்லும் போது அவரை கலாய்ச்சிங்கல்ல. இப்ப பழம் சுடுதா? கை மேல பலன், கை மேல பலன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். As you can see, this is completely burnt. Anyway, it's good time. But on the bright side, கையில நெருப்பு, வாயில சிரிப்பு. சரிதான், சாரோட சிட்டிங் ஒரு சைஸா இருக்கு. இங்க வந்து இவர் நிக்க சொன்னது யாரு? ஒரு உருளைக்கிழங்கு என்ன செஞ்சிருங்கிற நக்கல் தானே. மணியே, மணியின் ஒளியே. இந்த பாடலை இவருக்காக நாங்க டெடிகேட் பண்றோம். இது இவரே கேட்டு வாங்கினவை. என்ன உருளைக்கிழங்க சாப்பிடுறதோடு நிறுத்திக்கணும், தெரியுதா? ரூஃப் ஜம்பிங் இல்லனா மேல இருந்து குதிக்கிறது. உங்களுக்கு இது கேட்டவனே தோணலாம், ஏன்பா இது என்ன சயின்ஸ் இருக்க போகுது? இந்த மாதிரி நினைக்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் சயின்ஸ் இருக்கு. அடியேன் பேசுறது, அது உங்க காதுல விழுறது, அதை நீங்க பாக்குறது, இப்படி எல்லாத்துலயும் சயின்ஸ் இருக்கு முருகேஷா. சொன்ன உடனே புரிஞ்ச மாதிரி மண்டை ஆடுறீங்க. ஆனா எத்தனை பேர் மண்டை ஆடுறதோடு நிறுத்துறாங்க? ஆனா நான் உண்மையா தானே சொல்றேன். ஒரு நிமிஷம், நான் சொன்ன நம்ப மாட்டீங்க. இந்த வீடியோ பாருங்க. ஒரு சில பேருக்கு கை கால் நல்லா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க மனசுக்குள்ள மரண பீதி இருந்தாலும் அடங்க மாட்டாங்க. இந்த மாதிரி செய்யும் போது விழுந்து எலும்பு உடைஞ்சதுன்னா நமக்கு தான் அவதின்னு எண்ணி பார்த்தாங்கன்னா பிரச்சனை இருக்காது. நீங்க குதிக்கிற இடத்தோட உயரம் அதிகமாகும் போது நீங்க விழப்போற வேகமும் வாங்க போற உதையும் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஒரு 15 அடி உயரத்துல இருந்து நீங்க குதிக்கும் போது உங்களோட வேகம் எப்படி இருக்கும்னா 3.5 டன் வெயிட் கீழே விழுந்தா என்ன ஒரு இம்பாக்ட் இருக்குமோ அதே இம்பாக்ட் இருக்கும். நீங்க விழும்போது எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாம இருக்கணும்னா விழுற இடத்துல மடங்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை வச்சீங்கன்னா பாதுகாப்பா இருக்கும். அது உங்களோட லேண்டிங் வேகத்தை படிப்படியா குறைச்சிடும். ஒரு காரை கூட இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணுவாங்க. ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒரு கார் இந்த மாதிரி தான் வளைஞ்சு நெளிஞ்சிடும். 15 அடி உயரம்னா 3 டன். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சார். உங்க உடம்புல இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா இருக்கணும்னா இந்த ரூஃப் ஜம்பிங் அப்படிங்கிற விஷயத்த உடனே உங்க மனசுல இருந்து சூமந்திரகாளி போட்டு அண்டு பண்ணி தூக்கிடுங்கன்றேன். நீ இப்படி எல்லாம் ரைமிங்கா பேசினா நாங்க ரூஃப் ஜம்பிங் பண்றதை விட்டுருவோம் நினைக்கிறியா தம்பி அப்படின்னு உங்க மனசு விடுற அரைக்கூவல் என்ன கேக்குது. இந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு இதெல்லாம் தோணுதான் நீ யோசிச்சு சொல்லுங்க. நம்மளோட முதல் ட்ரீட்மெண்ட்டே இந்த மாதிரி தண்ணியில குதிக்கிறவங்களுக்கு என்ன ஆகுங்கிறது தான். பார்த்து பரவசம் அடைங்க. வேலை வட்டி இல்லாம 2 பேர் வீட்டு மேல டவுசரோட உட்கார்ந்துருக்காங்களே, இவங்க வடாங்க காய போட வந்தாங்க நினைக்கிறீங்களா?
பாறாங்கல்ல மாதிரி இருக்கிற இந்த உருவம் ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சா இருக்கிற தண்ணிலாம் ஒரே செகண்ட்ல வெளியே வந்துரும். வேற புது தண்ணி மாத்திக்கலாம் இல்லையா? உங்கள் நீச்சல் குளத்தில் தண்ணி மாத்துவது எப்படி? ஐயோ, இவருக்கு லாங் சைடு போல இருக்கு. ஐயா, தண்ணி ஒரு அடி முன்னாடி இருக்கு. ஆனா பக்கத்துல உட்கார்ந்தவர் பயங்கர புத்திசாலி போல இருக்கு. நம்ம ஷோவை பாத்துருப்பாரு நினைக்கிறேன். அதான் கை சைலண்டா வேடிக்கை பாக்குது. இதுல கருத்து என்னன்னா, இவர் நின்ன இடத்துக்கும் ஸ்விம்மிங் பூலுக்கும் நிறைய கேப் இருந்தது. ஓடி வந்து குதிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா இதை ரீச் பண்ணிருப்பாரு. நீங்க எழுந்தீங்கன்னா அடுத்த வாட்டியாவது ஒழுங்கா குதிங்க. ஸ்விம்மிங் பூல்ல லேடிஸ் இல்ல எப்படி? ஐ லேடிஸ் லேடிஸ் இந்த ரெண்டு கலரும் சேர்ந்து குளத்துல குதிக்கிறதுக்கு கலந்து பேசி முடிவு எடுத்துருச்சுங்க. அதுல ஒண்ணு குத்தாட்டம் போடுது. குதிக்கணும்னு நினைச்சது தப்பு இல்ல, ஆனா எப்படி குதிக்கணும்னு பிளான் பண்ணாம குதிச்சதுதான் ரொம்ப தப்பு. இவங்க இலக்கு ஒரு இன்ச்சு தப்பா போச்சு. அதனால இவங்க இஞ்சி இடுப்பழகி ஆயிட்டாங்க. ஸ்டார்டிங் நல்லா இருந்தது. இடையில ஏற்பட்ட டவுட்னால இவங்க இடையில இடி விழுந்துருச்சு. இந்த அடிக்கு நிச்சயமா ஸ்விம்மிங் பூல் தண்ணி காரணம் இல்ல இல்ல இல்ல. மேலே இருந்து குதிக்கிறதுக்கு கைக்கு எதுக்கு க்ளவுஸ்? எப்பேற்பட்ட லூசு பாருங்க. அடிபட்டுருமா? மண்டையை ஹூடு போட்டு கவர் பண்ணிருக்காரு. இந்த உலகத்துக்கு ஏதோ முக்கிய செய்தி சொல்லிட்டாரு. பொண்ணுங்களை நம்பி காதல்ல விழுந்தாலே மூக்கு வாயெல்லாம் ஊத்துது. இங்க கீழே தண்ணி கூட இல்ல, பந்த நம்பி பறந்து வராரு. நான் சொல்லல, இவனுங்களை நம்பினாலே இப்படித்தான். வாழ்க்கை என்னும் ஓடம் உடஞ்சு போச்சு பீடம். பந்தும் ஏமாத்தோங்கிற விஷயத்த அண்ணன் கீழே வந்துதான் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஐயா, அடிப்பட்ட அதிர்ச்சியில தான் ஞானம் உதிக்குது. இந்த பந்து என் வெயிட்டு, நான் குதிக்கிற உயரம், புவியீர்ப்பு, இது எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வருமான்னு நான் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். துப்பாக்கிங்கிறது குழந்தைங்களோட விளையாட்டு பொருள் இல்லைங்கிறது உண்மையா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் துப்பாக்கி விளையாட்டு பொருள் இல்லைங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு தோட்ட தொலைக்காத புல்லட் ப்ரூஃப் நீங்க போட்டிருந்தாலும் அது கொடுக்குற அடியை நீங்க தாங்கவே மாட்டீங்க. அதனாலதான் சொல்றேன், துப்பாக்கியை தியேட்டர்ல போய் பாக்குறது நல்லது. அதை சுட்டு சீடியா பாக்குறது மிகப்பெரிய தப்பு. நீங்க இந்த வீடியோவை பாருங்க. இந்த ஆண்டிக்கு எவ்வளவு சுட்டாலும் கவலையே இல்ல. ஏன்னா இவங்க வீட்டுல நிறைய தோசை வடை போண்டான்னு சுட்டு தள்ளினவங்க. அதான் அசராம நிக்கிறாங்க. சார் பாத்தீங்களா, அஞ்சா நெஞ்சன் மருகு பாண்டி. இதெல்லாம் சரிதான் சார். என் பொண்டாட்டி சப்பாத்தி கட்டையில அடிக்கிறாங்க, அதுக்கு ஏதாவது சட்டை இருக்குமா? இப்ப நம்ம உலகம் போற போக்குல எந்த சந்தில துப்பாக்கி சூடு நடக்கும்னே சொல்ல முடியல. இதுக்காகவே இந்த மாதிரி குண்டடியிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஜாக்கெட்டை மார்க்கெட்ல தயார் பண்ணி விற்கிறாங்க. என்ன கேட்ட இந்த ஜாக்கெட்டை நீங்க கல்யாணத்துக்கு கூட போடலாம், சுட்டாலும் பொழைச்சிக்கலாம். இது ஃபைபர் மாதிரியான ஒரு நைலான்ல பண்ணிருக்காங்க. இதோட சக்தி ஸ்டீலை விட 5 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த ஜாக்கெட் ரொம்ப லைட்டரா இருக்கும், போடுறது ரொம்ப ஈஸி. இதை போட்டு உங்களை போட்டு தள்ள முடிவு பண்ணாங்கன்னா அது முடியாத காரியம். உங்க லைஃபே தொலைஞ்சாலும் சரி, எந்த புல்லட்டும் உங்களை தொலைக்காது. ஒரு புல்லட் இந்த ஜாக்கெட்ல பட்டவன எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு சிலந்தி வலையில இறை எப்படி மாட்டுமோ அந்த மாதிரி தான் இந்த ஜாக்கெட்டும் வேலை செய்யும். குண்டோட ஃபோர்ஸ் ஃபைபர் வழியா அந்த ஜாக்கெட் முழுக்க பரவும். இதனால குண்டோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். என்னதான் குண்டோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியானாலும் அதோட அழுத்தத்தினால ஏற்படுற பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு 9mm துப்பாக்கி 1 டன் எடை உள்ள ஃபோர்ஸை ஏற்படுத்தும். அது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதோ நீங்க ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்ட ஜேம்ஸ் பாண்ட பாத்துட்டு இருக்கீங்க. அவரு குண்டை வாங்குறதுக்கு தயாராயிட்டாரு. ஓகே, சுடுங்க. கரெக்டா கூறி நெஞ்சில வைங்க. அங்க மட்டும்தான் ஜாக்கெட் இருக்கு. கவசத்தை நம்பி நான் அவசரப்பட்டேன்னு. இவர் ரிட்டையர் ஆன அம்பையர் நினைக்கிறேன். விஷயம் புரியாம ஒய்டு காட்டுறாரு. செலவுக்கு பட்டாதான் தெரியும், இவருக்கு சுட்டாதான் தெரியும். என்ன ஏதோ எறும்பு கிடைச்ச மாதிரி சாதாரணமா ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அந்த ப்ரூஃபை கொஞ்சம் கேட்டுங்க. இது 6 பேக்ஸ்ல ஒரு ஓட்ட வடையை சுத்த மறைச்சு வச்சிருக்கீங்க. என்னதான் நீங்க புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டாலும் புல்லட்டுக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சயின்ஸ் எடுத்து படிங்கன்னு சொன்னா, நாங்கெல்லாம் காமர்ஸ் குரூப் பண்ணி வேலையை பாரியான்னு சொல்லிட்டு நக்கலா பேசினவர் இன்னைக்கு நமக்கு முன்னாடி குண்டடிப்பட்டு குண்டு வந்து போஸ்ட் கொடுக்குறாரு. இதை விட முக்கியமான விஷயம், குண்டடிப்பட்டவரோட ஜாக்கெட்ல இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் பிளேட் இல்லை. டெஸ்ட் ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சாதாரண புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. இந்த புல்லட் ப்ரூஃப்ல ஒரு புல்லட்டால 1.75 இன்ச் அளவுக்கு டார்கெட்ல ஒரு டென்ட் உருவாக்க முடியும். இதுல கருத்து என்ன, புல்லட்டோட வேகத்தை குறைச்சு அது ஊடுருவி போறதை தடுத்தாலும் நம்ம உடம்பு பழுத்து போற அளவுக்கு காயங்களை ஏற்படுத்தும். இப்போ ஃபோக்ஸ் ஆன் மை மார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி யூனிசைக்கிள் ஓட்டுறதும் பெரிய கலைங்கிறதுல சந்தேகமே இல்ல. யூனிசைக்கிளிங்கா, இதை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே நீங்க நினைக்கிறது எங்க காதுல விழுது. ஏன் டென்ஷன் ஆற முருகேஷா? அதுக்கு தானே நாங்க இருக்கோம். இதை நீங்க ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா 100 வாட்டி பார்த்த மாதிரி. யூனிசைக்கிளிங் பாக்குறதுக்கு தலைகீழ தொங்க விடப்பட்ட ஒரு பெண்டுலம் மாதிரி இருக்கும். கீழே விழாம இருக்கிறதுக்கு ஓட்டுறவர் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். எப்படின்னா அவரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி பிவட் பாயிண்ட்ல இருக்கணும். அதாவது டயர் தரையில டச் ஆகிற பாயிண்ட் நோக்கி இருக்கணும். நீங்க இந்த கையில கம்பு வச்சுக்கிட்டு கயிறுல நடந்து போறத பாத்திருப்பீங்க. அதே மெத்தட் தான் இதுலயும். பெடலை யூஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போலாம். அப்படி போகும்போது உங்களோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களை ஈஸியா கொண்டு போகும். முக்கியமான விஷயம், இந்த சைக்கிள்ல இருந்து கீழே இறங்குறது உங்களோட சாமர்த்தியம். கருத்து இவ்வளவுதான். சயின்ஸை மண்டையில ஏத்திக்கிட்டு அப்புறம் சைக்கிள்ல ஏறுங்க. இந்த யூனிசைக்கிளை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட சாகசம் பண்ணலாம். யூனிசைக்கிளிங் ஓட்டுறவங்க கூட ஜக்லிங்கும் சேர்ந்து பண்றாங்க. எப்படி இந்த மாதிரி ஐடியாலாம் உங்களுக்கு வருதோ? ஒவ்வொருத்தருக்குள்ளே எவ்வளவு பெரிய டேலண்ட்ஸ்ல இருக்குன்னு பாருங்களேன்.
ஒரு யூனிசைக்கிளிங்க்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய சாகசங்களை பண்ணலாங்கிறத இந்த எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். யூனிசைக்கிளை ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியலன்னா ஒரு காமெடி இப்படிதான் எக்ஸ்போர்ட் ஆகி நம்ம ஊருக்கு வரும். இந்த ஒரு சக்கர சைக்கிளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க சைக்கிள்ல இருந்து காலை கீழே வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கற்பனை தோணுது நீங்களே பாருங்க. அதுக்கப்புறம் உங்க கற்பனைக்கு யாராலையும் கடிவாளம் போட முடியாது. இப்ப நான் சில வீடியோஸ் உங்களுக்கு காட்ட போறேன். இங்க பாருங்க, நீங்க எது செய்யறதா இருந்தாலும் சயின்ஸ் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு செய்யுங்க. ஏன்னா சயின்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த புள்ள கிட்ட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பத்தி சொன்னா அது எந்த கடையில கிடைக்கும் நம்மளே கலாச்சிட்டு தான் இந்த வேலையில சார் இறங்கியிருக்காரு. கிராவிட்டியை பத்தி புரிஞ்சுக்கலன்னா கால் முட்டி கலண்டு போவோம், அப்புறம் பதறி போய் புதர்ல விழுவோம். யூனிசைக்கிள ஒழுங்கா தரையில ஓட்டுறதுக்கே ததிங்குணத்தம் போடுறோம், அதை கம்பியில ஓட்ட ட்ரை பண்றாரு தம்பி. இது தப்பான ஐடியான்னு படிக்கட்ட கவுனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிருக்கும். என்ன தம்பி எங்க சத்தம்? சும்மா பேசிட்டு இருந்தேன் மாமா. அங்கிள் தன்னோட மூளையை அக்கல்ல வச்சிருந்தாரு போல இருக்கு. அதான் கவலையே இல்லாம தன்னோட புள்ளைய கம்பியில ஏத்தி விட்டு நக்கலா நிக்கிறாரு. கயிறுக்கு மேல டயரை வச்சு உட்காந்ததே பெரிய விஷயம், அதை ஓட்டணும்னு நினைச்சது உச்சக்கட்ட கொழுப்பு. தம்பி நல்ல புள்ளையா இருந்தியா பச்சை புள்ள மேயற. யூனிசைக்கிள் ஓட்டுறதுல ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா அதுல ஹேண்டில் பாரும் கிடையாது, பிரேக்கும் கிடையாது. பெல் இல்லாத குறைய நம்ம தம்பி தீத்திட்டாரு. அப்படி போடு, இந்த வித்தைக்கு 4 பேர் சாட்சி வேற. டிங் டிங். தம்பி யூனிசைக்கிளை ஹேண்டில் பண்றதுக்கு ஹேண்டில் பார்ல எதிர்பார்க்க கூடாது. நான் இவ்வளவு சொல்லி இந்த வேலையை பண்ணியே கட்டையிலே அடிபட்டது. அவன் 2 சக்கரம் வச்சிருந்தாலும் ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேங்கிறான். இவர் ஒத்த வீல வச்சுட்டு வித்த காட்டுறாரு. டேய் எவ்வளவு சொன்ன? கிராவிட்டி, பிவட் பாயிண்ட், பெண்டுலம் போச்சு. தம்பி சயின்ஸ் சரி வேற புரிஞ்சுக்காம சைக்கிள் ஓட்டி பின்கோடு கிழிஞ்சதுதான் மிச்சம். போய் நல்லா படிச்சுட்டு வாங்க தம்பி. ஒரு வீல்ல இருந்து விழுந்தாலே 9 துவாரமும் பஞ்சர் ஆயிடுது, இதுல 3 வீல் வேற. இதெல்லாம் நமக்கு சர்வ சாதாரணம். முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது 3 சக்கரத்துல போனா தானே ஒரு 3000 பேர் பாப்பாங்க உழுந்து வர்றத. இதெல்லாம் எனக்கு பழக்கம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க தானே எங்க பழக்கம். கண்ட்ரோல பாத்தீங்கல்ல, கெத்து பண்ணுவோம்ல. ஒண்ணும் இல்ல மேடம், எங்க ஊர்ல சொத்த பல்ல எப்படி கழட்டுவாங்கன்னு செஞ்சு காமிச்சேன். தோ வந்துச்சு பாருங்க பல்லு. நம்மளோட அரசாங்கம் ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் பெட்ரோல் விலை ஏத்திட்டே வருது. ஆனா ஊருக்குள்ள கொழுப்படுத்த வெடல பசங்க இருக்காங்களே, அவங்க பான் ஃபயருக்காக பெட்ரோல தான் யூஸ் பண்றாங்களா. வாயா வாயா. ஆனா மூளையை யூஸ் பண்ண மாட்டோம் நடம் முடிக்கிறானுங்க. இப்போ சில வீடியோஸ்ல காட்ட போறேன் பாருங்க. இவங்களை எப்படி வீட்டுல வச்சு மேய்க்கிறாங்கன்னு தெரியல. பெட்ரோலை பத்த வைக்கிறதுக்கு பின்னாடி கூட சயின்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா நிச்சயமா இப்படிலாம் செய்ய மாட்டாங்க. இவங்கள மாதிரி ஒவ்வொருத்தரும் எடுக்கிற முட்டாள்தனமான முடிவுனால நமக்கு தான் வீடியோ லிஸ்ட் ஏறிக்கிட்டே போகுது. நம்ம ஊர்ல பெட்ரோல் வைக்கிற விலைக்கு இதை வாங்கலாமான்னு யோசிக்கிறோம். ஆனா இவரு கொஞ்சம் கூட யோசிக்காம அவரோட சொந்த காடு பூரா பாசனம் பண்றாரு. பெட்ரோல் போட்டு பைக்கு கார் ஓடுறதான பாத்திருப்பீங்க. ஒருத்தர் தலை தடிக்க ஓடுறத பாத்திருக்கீங்களா? இந்த லெப்ட்ல ஓடுறாரு பாருங்க. தன்வினை தன்னை சுடுன்னு ஒரு சொல் இருக்கு, அதை சாரு நிரூபிச்சே காமிச்சிட்டாரு. சாரு சொல்லின் செல்வன். எதை எரிக்கிறதா இருந்தாலும் அதுக்கு நிச்சயமா பெட்ரோல் மட்டும் யூஸ் பண்ணவே கூடாது. அட நான் சும்மா சொல்லுங்க, நிஜமா தான் சொல்றேன். அதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கு. சரி நான் காட்டுறேன் பாருங்க. டைனமிட்டை விட பெட்ரோலுக்கு 6 மடங்கு சக்தி இருக்கு. இது காத்துல உடனடியா ஆவியாயிடும். இந்த மேகம் மாதிரி உருவாறதுனால தான் பெட்ரோல் சீக்கிரமா பரவி எரியுது. இந்த பெட்ரோல்ல இருந்து உருவார ஆவி காத்தை விட கனமா இருக்கும். மிக வேகமா வர இந்த ஆவி சுத்தி பெரும்பாலான பகுதிகளில் பரவ ஆரம்பிச்சிடும். இது நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் தான் வேப்பர் கிளவுட். இது சில மீட்டர் தூர அளவுக்கு கூட பரவறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. காத்துல பெட்ரோல் 1.4% மிக்ஸ் ஆன கூட அது எக்ஸ்ப்ளோசிவா மாறிடும். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே உங்க மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு கூட எனக்கு தெரியுமே. மரத்தை வச்சவங்க தண்ணி ஊத்துவாங்க, இவர் தன்னோட விறகுல பெட்ரோல் ஊத்துறாரு. பெட்ரோலுக்கும் ஃபயருக்கும் இருக்கிற காம்பினேஷனை பத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்க. இதை எரிக்கிறதுக்கு எவ்வளவு பெட்ரோல் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி எடுத்துக்காட்டு நம்ம கிட்ட ஏராளமா இருக்குங்கோ. ஆமா, நெருப்பு கொஞ்சம் கூடி போச்சு. நீங்க இந்த பெட்ரோல் கேஸ் வேப்பர் கிளவுட பத்தி இன்னொரு முக்கியமான விஷயமும் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. இதை சுத்தி இருக்கிற காத்துல வெப்பம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா நாம நினைக்கிறத விட வேகமாவே பெட்ரோல் எவாபரேட் ஆயிடும். இதுல தப்பே கிடையாது. இதை பார்த்தா வெள்ளக்காரங்க தான் பல விஷயம் சாதிச்சாங்கன்னு சொன்னா சந்தேகமா இருக்கு. நம்ம தீப்பொறி திருமுகம் என்ன தப்பு பண்ணாரு கண்டுபிடிச்சிங்களா? ரொம்ப நேரமா இந்த குவியல் மேல நின்று பெட்ரோல் 26 டிகிரி செல்சியஸ்ல இருக்குது. அதனால பெட்ரோல் சீக்கிரமா ஆவியாகி அவர் சுத்தி 4 பக்கமும் மேகம் மாதிரி சூழ்ந்து இருக்குது. இந்த கருத்தை நம்ம அண்ணன் புரிஞ்சுக்காம கொளுத்தி போட்டாரு.
இதுல நெருப்பு வெறுப்பாயி அண்ணன் மூஞ்ச கருப்பாகிச்சு. இதுல கூட வந்த கேமராமேன் மட்டும் தப்பிச்சிருவாரா? என் வாழ்க்கையில இப்படி ஒரு ஹாட் வீடியோவை நான் பார்த்ததே இல்லை. பாவம், அன்னையில இருந்து அண்ணன் பைக்ல கூட பெட்ரோல் போறதே இல்லை, சைக்கிள்ல தான் போறாரு, அதுவும் உருட்டிட்டே தான் போறாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இந்த சயின்ஸ் டோஸ் போதும்னு நினைக்கிறேன். உங்க அறிவு கண்ணை திறந்து விட்ட புண்ணியம் எனக்கு சேரும். இந்த பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, புரியலன்னா ஏன் கவலைப்படுறீங்க, எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? நான் தான் இருக்கேன்ல. அடுத்த எபிசோட்லயும் வரப்போறேன். உங்களுக்கு திகட்டாத சயின்ஸ் பாடத்தை தரப்போறேன். அது வரைக்கும் அறிவு பசியோட காத்துட்டுருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மனிஷ். சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா சயின்ஸ் இல்லாம எதுவுமே இல்ல. கீப் வாட்சிங்.